கடிதம் தமிழ்நாடு ஆகவே மக்கள் நலம் கருதாத ஒரு பாசிச பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் கடன் தள்ளுபடி பண்றாங்க ஒன்றிய அரசு. ஆனா நமக்கு கல்வி கடன் தள்ளுபடியே பண்ணவே இல்லை, இது வரைக்கும் பண்ண மாட்டோம் நிக்கிறாங்க. இது மாதிரி நமக்கு எல்லாரும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கணும்னாங்க, ஆனா ஏறிக்கிட்டே போறாங்க. இந்த சுங்கச்சாவடி கட்டணம் குறைக்கணும்னாங்க, அவங்க ஏற்றிட்டே போறாங்க. கேஸ் விலை இன்னைக்கு ஏற்றியாச்சு, வணிக பயன்பாடு. இவ்வாறு எதையுமே ஒரு அடிப்படை விலையேற்றம், பெட்ரோல் டீசல் விலையேற்றமே எல்லா பொருட்களும் விலையேற்றம் வரும். அதெல்லாம் அவங்க கண்டுக்கவே இல்லை. அவங்களுடைய சில டார்கெட் வச்சிருக்கிறாங்க, அதுபடி அவங்களுடைய ஆட்சி நடைபெறுகிறது. நான் தமிழ்நாட்டினுடைய எந்த உரிமையும் அவங்க தர்றதில்லை. கல்வி நிதி கொடுக்கல. எதுக்கு கல்வி நிதி கொடுக்கலன்னா புதிய கல்விக் கொள்கை நீங்க பின்பற்றல அப்படின்றாங்க. அப்படி ஒரு சட்ட அமைப்பே கிடையாது. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் திருத்தர வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்களே பொது சிவில் சட்டம் கொண்டாடுவோன்றாங்க. நம்ம அது வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் இயற்றின அந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கொடுத்திருக்கு, அதையே நம்ம தொடரணும்னு சொல்லியிருக்கோம். ஆனா அவங்க அதை மாற்ற பார்க்கிறார்கள். எப்படியாவது சிறுபான்மையர் உரிமையை பறிக்கணும், அது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குரிய உரிமையை பறிக்கணும், மாநிலங்களுடைய உரிமையை பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட ஒன்றிய அரசு இருக்குது. அது இன்னைக்கு என்னாச்சு, எடப்பாடியோட முதுகுல ஏறி உட்கார்ந்து இருக்காங்க. பேருதான் அதிமுக, முகமூடிதான் அதிமுக, பின்னால இருக்குது யாரு, பாஜக, பாசிச பாஜக. அது தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய தமிழ்நாடு என்று சொல்லாதீங்க. அது என்ன நாடு உங்களுக்கு, தமிழகம் சொல்லுங்கன்றோம். அதே நம்ம தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றது, பழம்பெரும் மொழி. நமக்கு இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாம் பெரிய பெரிய காப்பியங்கள் எல்லாம் உண்டு. அவ்வளோ ஒரு மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு. ஆனா நமக்கு இரட்டை இலக்கத்துல 16 கோடியோ 17 கோடியோ தான் ஒதுக்கீடு பண்றாங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு. ஆனா சமஸ்கிருத மொழிக்கு எவ்வளவு ஆயிரக்கணக்கில் கோடி, 1000 கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க. கீழடி அகழ்வாராய்ச்சி பண்ணி அது நிரூபிக்கப்பட்டு, பல்வேறு ஆய்வுகளால் நிரூபிக்கப்பட்டு, இந்த மாதிரி இவ்வளவு பழமையான 3000 ஆண்டுகளுக்கு முன்பது தமிழர் நாகரிகம், தமிழன் அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு கட்டமைப்போட வீடு அமைச்சு வாழ்றான், இந்த மாதிரி வசதிகள் இருக்கிறதெல்லாம் நம்ம அனுப்பியிருக்கோம். தூக்கி என்ன பண்ணிட்டான், தூர வச்சிட்டோம். அதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன தமிழனுடைய பெருமை, 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க இருந்தீங்களா, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா தலைவர் கடிதம் இருக்காரு, இன்ன வரைக்கும் அதை ஒப்புதல் கொடுக்கல. ஆனா பேசுனா பாத்தீங்கன்னா வந்ததும் ஏதோ தமிழ் தான் நல்ல மொழி, எங்களுக்கு பிடிக்கும் வைத்து நீங்க எல்லாத்தையா பேசிட்டு போறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு, தமிழர்களுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டவங்க